ஆனா ஏனோக்க பாருங்க, தனக்கு பெயர் உண்டாக்க எதுவுமே செய்யல. ஆனால் பைபிள்ல ஆங்காங்கே அவருடைய பெயர் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுவும் தெளிவு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஆண்டவர் எப்பவுமே தெளிவா தான் எழுதுவார். யோனாவின் குமாரனாகிய சீமோன். என வேற சீமோன் அங்க உண்டு. இஸ்காரியோத் அல்லாத யூதாஸ் வேற உண்டு. பைபிள்ல எப்பவுமே தெளிவா இருக்கும். அதனால நம்ம பேர்ல வேற யாராவது பரலோகத்துக்கு போகும்போது அந்த பேரை வச்சுட்டு போயிடலான்னு ஃபுல் சரித்திரம் இருக்கும். முதல் சர்வீஸ்ல பின்னாடி இருந்து தூங்குனவன் இருக்கும், நமக்கு தெரியாது. தேவனோடு சஞ்சரிக்க முடியும். இந்த வசனம் எல்லாம் மெடிடேட் பண்ணும்போது அப்படி நெஞ்செல்லாம்